வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி கிரிக்கெட் மைண்ட். இந்த வருஷம் நடக்கக்கூடிய வேர்ல்டு T20 மேட்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான மேட்சாக வந்து நடக்க போகுது. அதாவது ஃபிக்ஸிங்கான மேட்சாக வந்து நடக்க போகுது. எது வேர்ல்டு T20யில் வந்து ஃபிக்ஸிங்காக அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது. இந்த டீம் கூட தான் மேட்ச் ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபிக்ஸிங். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷத்தில் மட்டும் 20 நாடுகள் வந்து இந்த வேர்ல்டு கப்பை வந்து விளையாடுறாங்க. இது வரைக்கும் 2022 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாடுகள் பக்கம்தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 நாடுகள் விளையாடுறாங்க. ஸோ 20 நாடுகள்னு வரும்போது 4 குரூப்பாக வந்து பிரிச்சாகணும். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு. கிட்டத்தட்ட குரூப் ஏல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, USA, கனடான்னு 5 நாடுகள் இருக்குது. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான டீம்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நியூசிலாந்து, பாகிஸ்தான், இந்த மாதிரி பிரைமரி, அதாவது டாப் 8 இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வந்து குரூப் ஏல வந்து விளையாடுறதுனால குரூப் ஏல விளையாடுற இந்திய டீமுக்கு A1னும் பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா A2னும் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பியில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து B2னும் இங்கிலாந்துக்கு வந்து B1னும் வந்து பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கம் நியூசிலாந்துக்கு C1னும் வெஸ்ட் இண்டீஸுக்கு C2னும், அந்த பக்கம் குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து D1னும் ஸ்ரீலங்காவுக்கு D2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க டாப் 8 டீம்ஸுக்கு வந்து. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த 8 நாடுகள் வந்து இதே பொசிஷனில் வந்து ஜெயிச்சாங்கன்னா அப்படியே வந்து மேட்ச் ஆடுவாங்க. அதாவது குரூப் சொல்லணும்னா இந்தியா வந்து குரூப் ஏல வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிக்குது, பாகிஸ்தான் வந்து 2வது இடத்த பிடிக்குது அப்படின்னா A1, A2. ஸோ அதே மாதிரி மற்ற 3 டீம்ஸில் இருக்கக்கூடிய டீம் அதே ரோலில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து அதே மாதிரி நடக்கும். சப்போஸ் இந்தியா வந்து பாகிஸ்தான் கிட்ட தோற்றுருது, பாகிஸ்தான் வந்து எல்லா டீமும் ஜெயிச்சிருது, பாகிஸ்தான் வந்து A1 இடத்துக்கு போயிடுது, இந்தியா வந்து A2க்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போது வந்து பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தான் வந்து A1 பொசிஷன் வந்து கொடுப்பாங்க. A2ங்கிற பொசிஷன் வந்து பாகிஸ்தான் தான் எடுத்துப்பாங்க. சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து மாறவே மாறாது. சப்போஸ் இந்த இடத்துல இந்தியா இல்லாமல், அதாவது பாகிஸ்தான் இல்லாமல் A2 பொசிஷனில் வேறு ஒரு அயர்லாந்து நாடு வருது அப்படின்னா அந்த அயர்லாந்து நாடுக்கு A2ங்கிற பொசிஷனை வந்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருந்த பாகிஸ்தான் வந்து அந்த ஒரு பொசிஷனை வந்து இழந்துறதுனால அந்த ஒரு பொசிஷனை கீழே தள்ளிட்டு மேலே வந்து அயர்லாந்துக்கு அந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லா குரூப்லேயும் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே இந்தந்த டீம் இந்தந்த பொசிஷனை பிடிக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு அதாவது சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து A1ல் வந்து இந்தியா இருக்காங்க. இப்போ வந்து குரூப் ஸ்டேஜ் முடித்து சூப்பர் 8 மேட்ச்சுக்கு போகும்போது A1ல் இருக்கக்கூடிய இந்தியாவும் B2ல் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவும் தான் மேட்ச் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா C1ல் இருக்கக்கூடிய நியூசிலாந்தும் D2ல் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவும் வந்து இந்த பக்கம் ஒரு சூப்பர் 8 டீமாக வந்து உருவாகுவாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா A2ல் இருக்க பாகிஸ்தான், அப்புறம் B1ல் இருக்கக்கூடிய இங்கிலாந்து, C2ல் இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸு, அப்புறம் D1ல் இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக வந்து இந்த பக்கம் வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 8க்கான ஒரு பிளானு. இப்போ இந்த லிஸ்ட்டாக இருக்கிற டீமில் ஏதோ ஒரு டீம் வந்து குரூப் ஸ்டேஜ்லேயே வந்து தன்னோட தகுதியை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னா, இதே ஒரு ஆப்கானிஸ்தானோ இல்லை ஒரு பங்களாதேஷோ வந்து ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு டீமை வந்து கீழே தள்ளிட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா எந்த டீமை கீழே தள்ளினாங்களோ அந்த டீமோட பொசிஷன் வந்து இவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரூப் ஸ்டேஜை வந்து சீடிங் மெத்தடில் வந்து கொண்டு வராங்க. ஸோ சூப்பர் 8 மேட்சும் வந்து இதன்படி தான் நடக்கணும்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. சூப்பர் 8 மேட்ச்லேயும் தன்னோட ஓன் டீம்மேட்ஸோட 3 குரூப்பில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற 3 டீம் கூட ஜெயிச்சு அதில் அதிகமாக யார் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 4 டீமில் 2 டீம் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து விளையாடுவாங்க. அந்த செமிஃபைனல்ஸ் விளையாடுற டீமில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏல வின்னராக இருக்கக்கூடிய டீமும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பியில் ரன்னரப்பாக இருக்கக்கூடிய டீமும் வந்து மாற்றி மோதிக்குவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பியில் வின்னராக இருக்கிற டீமும் குரூப் ஏல வந்து ரன்னராக இருக்கிற டீமும் வந்து விளையாடுவாங்க. ஸோ இப்படி விளையாடி கடைசியில் யார் எந்த 2 டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க 2 ஃபைனல் ஆடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான T20 ஷெடியூல். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது தெளிவாக விளக்கலாம். இல்லாட்டி நான் வேறு ஒரு வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.